வணக்கம். செல்வந்தர் ஒருவரை பார்க்க அவருடைய உறவினர் போயிருக்கிறார். அந்த செல்வந்தருக்கு கீழ் பணிபுரிந்த அந்த செல்வந்தரின் வீட்டில் வேலை செய்த எல்லோரும் சரளமாக ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். செல்வந்தருக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை. உறவினர் செல்வந்தரை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீ எல்லாம் பணம் வைத்து செல்வந்தனா இருந்து என்ன புண்ணியம்? உனக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள், உன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறார்கள், நீ தமிழ்தான் பேசுகிறாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். உடனே செல்வந்தர் அவ்வூர் ஆங்கில ஆசிரியரை பார்த்து பிடித்து, என்ன செய்வையோ ஏது செய்வையோ தெரியாது, எனக்கு 3 நாளில் நீ ஆங்கிலம் பேசுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள், 3 நாளில் நீங்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய அளவு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். முதலாம் நாள் யார் உங்களை பார்த்து என்ன கேட்டாலும் ஓஎஸ் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள் என்றிருக்கிறார். உடனே இந்த செல்வந்தர் போயிருக்கிறார். ஐயா நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டிருக்கிறார்கள். ஓஎஸ் என்றிருக்கிறார். உடனே எதிரில் வந்தவர்கள் பரவாயில்லையே, நன்றாக ஆங்கிலம் பேசுகிறாரே என்று நினைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் யார் என்ன கேட்டாலும் முதலாவது ஓஎஸ் சொல்லிவிட்டு இரண்டாவது ஃபார் மணி என்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. போயிருக்கிறார் செல்வந்தர். ஐயா நல்லா இருக்கிறீர்களா? ஓஎஸ். எங்கே போகிறீர்கள்? ஃபார் மணி. ஓ, பேங்க்கு போறாள் போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. 3ஆம் நாள் ஒரு வார்த்தை, ஆல் ரைட். இனிமேல் யார் உங்களை என்ன கேட்டாலும் முதலாவது நீங்கள் ஓஎஸ் என்று சொல்லுங்கள், இரண்டாவதாக ஃபார் மணி என்று சொல்லுங்கள், மூன்றாவதாக ஆல் ரைட் என்று சொல்லுங்கள். இவர் இப்படி சொல்லி இருக்கிறார். எல்லோரும் பிரமித்திருக்கிறார்கள். நன்றாக ஆங்கிலம் பேசுகிறாரே என்று சொல்லி வாக்கிங் போய் கொண்டிருந்திருக்கிறார். புளிய மரத்திலே ஒருவனை அடித்து கொலை செய்து தொங்க விட்டிருந்திருக்கிறார்கள். இவர் அந்த பிணத்தை பார்த்து நின்று கொண்டிருந்திருக்கிறார். காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீதான் கொன்றாயா என்று கேட்டிருக்கிறார்கள். ஓஎஸ். எதற்காக கொண்டாய்? ஃபார் மணி. உன்னை நாங்கள் கைது செய்ய போகிறோம். ஆல் ரைட். உடனடியாக கைது செய்து விட்டார்கள். அதன் பின்பு போய் விசாரித்தால் தெரிகிறது இவருடைய அந்த ஆங்கில ஆர்வத்தில் இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி. எந்த ஒன்றையுமே மிக தெளிவாக கற்றுக்கொண்டு அதன் பின்புதான் நாம் களத்தில் இறங்க வேண்டும். அரைகுறையாக கற்றுக்கொண்டு விட்டு ஒரு காரியத்தை செய்வோமேயானால் அது நம்மை படு தோல்விக்கு நேராக கொண்டு